சபானா, கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுமா. ஃபோன் தானே பேசிட்டு இருக்க, பார்த்தா தெரியல. சும்மா நொய் நொயின்றீங்க, இருங்க தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசியுல்லா, ஆசியுல்லா, கொஞ்சம் மாத்திரை வாங்கி கொடுப்பா. ஆசியுல்லா, கொஞ்சம் மாத்திரை வாங்கி கொடுப்பா. என்னம்மா சும்மா மாத்திரன்ட்டு இப்பதானே வந்தேன். டயர்டா இருக்க, பார்த்தா தெரியல. நான் ஃப்ரீயா இருக்கும்போது வாங்கி தரேன், சும்மா இருங்க. சபானா, சபானா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சபானா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இப்பதானே வந்து உட்கார்ந்த, அது உங்களுக்கு பொறுக்காத. இருங்க தரேன், விளம்பரம் வந்தா தரேன். யா அல்லாஹ், என்னை எதுக்கு இன்னும் உயிரோட வச்சிருக்க? நானும் கஷ்டப்பட்டுட்டு அடுத்தவங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேனே. இறைவா, என்னை எடுத்துக்கோ யா அல்லாஹ். இதை கூட பிடிக்க தெரியல, அப்புறம் எதுக்கு தண்ணி கேக்குறீங்க? என்னம்மா பண்றது, வயசாயிடுச்சுமா, தெம்பில்லம்மா. இவங்க ரொம்ப பண்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷபானா, ஷபானா, ஏன் அழுகுற? நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் உங்கள் அம்மா என்னை பற்றி பக்கத்து வீட்டில் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்காக நீ ஏன் வெளில போகணும்? அதுக்காக நீ எதுக்கு அழுகணும்? அவங்களை இப்போவே வெளில அனுப்புற. இப்போவே உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுற இரு. அம்மா எழுந்துருங்க. ஆசியுல்லா, என்னப்பா, எதுக்குப்பா, எங்கப்பா கூட்டிட்டு போற? ஆசியுல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் நீங்க? இவங்களை விடுறதுக்காக வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. அம்மா அம்மா, ஏமா அழுகிறீங்க? அழாதீங்கம்மா. உங்க பிள்ளைகளை நீங்க நல்லா வளர்க்குறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு உங்களை பார்த்துக்க தெரியல. அழாதீங்க அம்மா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கான்ட்டு அல்லாஹ் கிட்ட நன்றி சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களாம்மா? என்னம்மா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போட்டு தரீங்களாம்மா? நம்பர் சொல்லுங்கம்மா. 8278526258. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார் பேசுறது? நாங்கள் முதியோர் இல்லத்திலிருந்து பேசுகிறோம். உங்கள் அம்மாவை இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. முதியோர் இல்லத்தில் இருந்தா யார் நீங்க? எங்க அம்மாவா? யார் விட்டுட்டு போனா? உங்க அம்மா தான். உங்க அண்ணன் தான் வந்து விட்டுட்டு போனாங்க. சரி சரி, நான் உடனே வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அம்மா இங்கே இருக்கிறதா எனக்கு ஃபோன் வந்துச்சு. உங்க அம்மாவா? உங்க அம்மா பேர் என்ன? அவங்க பேரு சாரா. சாராவா? இருங்க பார்த்து சொல்றேன். ஓ அவங்களா? அவங்க 3ஆம் நம்பர் ரூம்ல இருக்காங்க, போய் பாருங்க. அம்மா அம்மா. சம்னா, அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா, வாங்கம்மா நம்ம போகலாம். உட்காருங்கம்மா. தண்ணி குடிங்கம்மா. சாப்பிட்டீங்களாம்மா? இல்லம்மா, இன்னும் சாப்பிடலம்மா. இருங்கம்மா, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். உங்களை யாரும் அங்க கொண்டு போய் விட்டது? உங்க அண்ணன் தான் சம்னா என்ன அங்க கொண்டு போய் விட்டான். என்னது, ஆசியுல்லாவா? ஆமாம்மா, அவன் தாம்மா என்ன அங்க கொண்டு போய் விட்டுட்டான். வாங்கம்மா, அவனை என்னன்னு போய் கேட்போம். ஷபானா, ஷபானா யாருன்னு பாரு.
என்னம்மா நல்லா கேம் போயிட்டு இருக்கு, இப்போ போய் கடைக்கு போக சரிங்க. என்னால் இப்போ போக முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன். இங்கே பார்த்தியெல்லாம் நம்ம பிள்ளைக வர வர நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்குதுங்க. நாளைக்கு நமக்கு வயசாக நம்மளுக்கு வயசாயுமே நம்ம பேச்சையை கேட்காட்டா என்ன ஆக போதே தெரியலையே. நீ கவலைப்படாத ஷபானா, இப்போவே உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு. அப்துல்லா, ஆசியா, அப்துல்லா, அப்துல்லா, உன்னை தானே கூப்பிடுறேன். என்ன என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் எங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கலைன்னா உங்களை ஹாஸ்டலில் சேர்த்துருவோம் நாங்கள். நீங்கள் எங்களை ஹாஸ்டலில் சேர்த்தா நாங்கள் உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோம். நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துங்களோ அதே மாதிரி நாங்கள் உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோம். ஆமாம், நம்ம பண்ணது ரொம்ப தப்பு. நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைகளும் வளர்றாங்க. நாளைக்கு நமக்கு வயசானா இதே நிலைமை நமக்கும் வரலாம். அதனால வாங்க நம்ம போய் உங்கள் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். நான் இப்போ தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டவா, கூட்டிகிட்டு வந்துடலாம். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் அவ்விருவரில் ஒருவரே முதுமையை அடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதே, அவ்விருவரையும் விரட்டாதே, மரியாதையான சொல்லையே அவ்விருவரிடமும் கூறே. இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் குழந்தைகள் என்ற பருவத்தை அடையாமல் வந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பலகீனமான பருவத்தை நம்மை பராமரித்து நமக்கு உணவு கொடுத்து நமக்கு ஆரோக்கியம் கொடுத்த அல்லாஹ்வுடைய மகத்தான நம்முடைய பெற்றோர்கள் தான். இத்தகைய பெற்றோர்களை நாம் வளர்ந்து பலமானவர்களாக மாறிவிடுகின்ற போது மறந்து விடுகிறோம், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறோம், மிருகத்தனமாக மாறிவிடுகிறோம். அன்பாகிய இஸ்லாமியர்களே, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்கு பணிவிடை செய்யாதவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். எனவே இன்று முதல் நம்முடைய பெற்றோர்களை பாதுகாப்போம். நம் பெற்றோர்களை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடமிருந்து இந்த துவாவை செய்வோம். இந்த துவா அல்லாஹ்வுடைய வேதமாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. பெற்றோருக்காக செய்ய வேண்டிய துவா, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா அவ்விருவர்களுக்கும் அருள் புரிவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி